சார் இப்போது அங்கே இருக்கிறப்போ நியூஸ்லேயுமே வந்து பார்க்க முடிஞ்சுது. அங்கே இருக்கிற சிலரே வந்து இல்லை விஜய் அவர்கள் மேலே தவறு இல்லை, இவன் ஒரு குழந்தை இறந்துருந்தாங்க அவங்க அம்மாவே கூட சொல்கிறத நம்ம பார்க்க முடிஞ்சுது. இவன் வந்து பலர் சொல்கிறாங்க அங்கே தடியடி நடத்தப்பட்டுச்சு, போலீஸார் வந்து அவங்களாலையும் ஒரு சில என்ன சொல்கிறது கூட்ட நெரிசலில் சம்பவங்கள் நடந்திருக்குன்னு. இது எப்படி பார்க்குறீங்க? தடியடி நடத்தப்பட்டிருக்குன்னா நமக்கு அந்த விஷுவல்ஸ் வரும். இன்னைக்கு தான் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த விஷுவல்ஸ்லாம் எங்ககிட்ட இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் அந்த தடியடி எவ்வளோ தூரம் வீரியமாக நடத்தப்பட்டது, அந்த தடியடினால எத்தனை பேர் விழுந்தாங்க, என்ன நடந்துச்சு, அந்த சலசலப்பு என்ன, சும்மா தடியை வாங்கினது சும்மா சின்ன சலசலப்போட நின்றுடுச்சா, இல்லை உண்மையாக அந்த தடியடியின் மூலமாக பலரும் விழுந்தாங்க, அங்கே ஒரு பலரும் இறந்து போகிறதுக்கு அது ஒரு காரணமாக இருந்ததா தடியடிங்கிறத நம்ம அது பார்த்தா தான் தெரியும். பார்க்காம கரு சொல்ல முடியாது. தடி நடந்துருன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு சேனலில் மட்டுமே 7 ட்ரோன் பறக்க விட்டுருக்காங்க. தாவைக்கா பறக்க விட்ட ட்ரோன்கள் மற்ற எல்லாமே இருக்குது. ஸோ அந்த விஷுவல்ஸ் மற்ற சேனல் விஷுவல்ஸ் எதுலேயுமே அது வரல இல்லையா. உதாரணத்துக்கு செருப்பு பறந்ததை லைவ் விஷுவல்ஸ் நம்ம பார்க்கல, ஆனால் வேற விஷுவலில் வந்துருச்சு. இந்த தடியடி விஷுவல்ஸ் இன்னும் வரல. வரட்டும், வந்துச்சுன்னா நமக்கு பார்க்கலனாலும் கோர்ட்டில் பார்ப்பாங்கல்ல, தடி நடந்திருக்காமா, விழுந்திருக்காங்க, அதான் எந்திரிச்சிட்டாங்களா முடிஞ்சு போச்சு. அது காரணம் இல்லை. உண்மையாகவே தடியடி விழுந்து மொத்தமாக ஒரு கூட்டம் போய் ஒரு பெருங்கூட்டம் ஒரு இடத்துல போய் சாஞ்சிட்டாங்க, அங்கே உண்மை பலரும் இறந்து போகிறதுக்கு ஒரு சாத்திய கூறு ஆகிற அளவுக்கு தடியடி நடத்தினாலும் ஆப்வியஸ்லி காவல்துறை மேலாம் தப்பு. அதான் சொல்றேன், பொறுமையா இருங்க, வெயிட் பண்ணுவோம், வரட்டும், விசாரணையில் வரும். வர்றதுக்கு முன்னாடி எப்படி நம்ம கணிக்க முடியும்? விஜய் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி பிஜேபி பி டீம் சொல்றது இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு, என்ன வித்தியாசம் இருக்கு?